ஓகே. சோ இன்றைய பாடம் இஃப் கண்டிஷனலாக இருந்தாலும் இஃப் கண்டிஷனல் பத்தி படிக்கும் போது இதுல நான் சில விஷயங்கள் அன்றைய சொன்னேன். அது இப்போதைக்கு முக்கியமான இல்லாத ஒரு விஷயங்களை விட்டுட்டு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். ஓகே, இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடத்துக்கு இன்று நாம் படிக்க போறது இஃப் அப்படிங்கிற பாடம். இஃப் கண்டிஷனல் நம்ம பேசணும். இஃப் அப்படிங்கிற பாடம் நம் வந்தால் போனால் இல்ன்னு சொல்லுவோம். ஆல் என்கிற ஒரு ஒரு வேற்றுமைக்காக பயன்படுத்துகிற ஒரு பாடம். இதுல நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வாக்கிய வகை, 5 வாக்கிய வகைகளை பத்தி நினைவு காட்டுறோம். முதல்ல அதை படிக்கிறதுக்கு முதல்ல இது தெரியாம நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடம் எப்படியும் விளங்காது. இதுல நான் ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு வாக்கிய வகையை மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆக்டிவ் மட்டுமல்ல, பாசிவ் அப்படின்னு நிறைய பாடங்களும் இதுல யூஸ் பண்ணலாம். பட் இன்றைய பாடத்தை உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு வாக்கிய வகையை மட்டும் எடுத்திருக்கேன். ரைட்டா? உங்களுக்கு விளங்கப்படுத்தணுங்கிற ஒரு ஈஸினஸ்க்காக மட்டும் நான் இதை எடுத்திருக்கிறேன். இல்லாம இதையும் தாண்டி இன்னும் நிறைய வாக்கியங்களை யூஸ் பண்ணலாம். பட் ஆக்டிவ்ங்கிற ஒரு வாக்கியத்துக்கு தான் ஒரு செயலை செய்பவர் இருந்தால், ஒரு வினையை செய்பவர் இருக்கிற வாக்கியங்களா இருந்தா இந்த 5 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. ஒன்னாவது சிம்பிள் பிரசன்ட். சிம்பிள் பிரசன்ட்ல என்ன யூஸ் பண்றாங்க? பேஸ் ஃபார்ம் சிங்குலர். வினைச்சொல்லோட முதல் வடிவம் அல்லது இரண்டாவது வடிவம். கோவா இருக்கலாம், கோஸா இருக்கலாம், கம்மா இருக்கலாம், கம்ஸா இருக்கலாம், டெல்லா இருக்கலாம், டெல்ஸா இருக்கலாம். சிம்பிள் பிரசன்ட் வளமையாக செய்யற ஒரு பாடம். இந்த வாக்கியம் வைக்க நம்ம சொல்றது இதுல வினைச்சொல்லின் முதல் வடிவத்தையும் வினைச்சொல்லின் இரண்டாவது வடிவத்தையும் யூஸ் பண்றோம். அடுத்து சிம்பிள் பாஸ்ட், இறந்த காலம். அதுல பாஸ்ட் வேர்பை யூஸ் பண்றோம். கோவா இருந்தா இங்க வரையில வெண்ட் ஆகிரும், கம்மா இருந்தா இங்க வரையில கேம் ஆகிரும், டூவா இருந்தா இங்க வரையில டிட் ஆகிரும். அதன் பிறகு சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் என்பது எதிர்காலத்தை குறிக்கும். வில்லோட இந்த பேஸ் ஃபார்ம் முதல் வடிவத்தையே யூஸ் பண்றோம். வில்லோட இந்த பேஸ் ஃபார்மையே யூஸ் பண்றோம் நம்ம முதல் வடிவத்தையே. அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட். நடந்து இருந்தவைன்னு சொல்லுவோம். இது சிம்பிள் பிரசன்ட் வளமையா நடப்பவை, சிம்பிள் பாஸ்ட் நடந்தவை, சிம்பிள் ஃபியூச்சர் நடக்கும் என நினைப்பவை. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்பது நடந்து இருந்தவை. என்ன யூஸ் பண்றோம் பாருங்க, ஹெட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்ப நான் சொல்றேன் கோவா இருந்தா இங்க வெண்ட், இங்க வில் கோ, இங்க ஹேட் கான் வரணும். அடுத்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், நடந்து இருக்கும் என நினைப்பவை, வில் ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த 5 வாக்கிய வகைகளை தான் நம்ம இஃப்ங்கிற பாடத்துக்கு யூஸ் பண்ண போறோம். நான் உதாரணம் சொல்றேன். ஐ கோ நான் போகிறேன், ஐ வென்ட் நான் போனேன், ஐ வில் கோ நான் போவேன், ஐ ஹேட் கான் நான் போயிருந்தேன், ஐ வில் ஹேவ் கான் நான் போயிருப்பேன். ஓகேவா? அப்போ இதை குயிக்கா எழுதிக்கோங்க பாப்போம். சிம்பிள் பிரசன்ட்ல என்ன யூஸ் பண்றோம், சிம்பிள் பாஸ்ட்ல என்ன யூஸ் பண்றோம், குயிக்கா எழுதிக்கோங்க. ஒரு 1 minute 2 minute எடுத்து. ஓகேவா? ஓகேவா? ரைட். இப்ப பாப்ப ஒரு வாக்கியம் நான் எழுதுறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன அடிப்படை தான். ஓகேவா? ஷி கம்ஸ் ஹோம், அவள் வீட்டுக்கு வருகிறாள். பாருங்க, கம்ஸ்னா எங்க பயன்படுத்திருக்கோம்? சிங்குலர். அப்ப இது ஒரு சிம்பிள் பிரசன்ட் வாக்கியம். ஓகேவா? அடுத்து பாருங்க, he will have eaten, அவன்
சாப்பிட்டு இருப்பான் எங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த பாருங்க will have போட்டிருக்கோம் அப்ப ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அடுத்த பாப்பா கண்டுபிடிக்க முடியுமான்னு உங்களால யோசிச்சு பாருங்க இந்த நான் 3 வாக்கியத்தையும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க ஒண்ணையும் இந்த வாக்கியத்தை சார்ந்தது perfect இதுமா past perfect you had told என்பது past perfect ஏனா had ஓட past participle பயன்படுத்திருக்கோம் ஓகே they invited me ன்னா சொல்லுங்க பாப்போம் sir I will go home வந்து future perfect future perfect நல்லா பாருங்க simple future simple future simple present sir simple present simple present நல்லா பாருங்க they invited me simple future they invited me simple past sir simple past இங்க பாருங்க invited ன்னு இருக்கு invited ன்னு ed போட்டுருக்கோம் இப்ப ed போட்டிருந்தா அது இறந்த காலத்தை குறிக்கும் பாருங்க இது வந்து comes s போட்டிருக்கனால சிங்குலரை குறிக்கிறது simple present will have ஓட past participle இருக்கனால அது future perfect ஐ குறிக்கிறது அடுத்து பாருங்க I will go home will ஓட முதல் வடிவம் இருக்கனால will ஓட முதல் வடிவம் தான் will base form simple future ஐ குறிக்கும் they invited ed போட்டிருக்கனால past verb ஐ குறிக்கும் had told இருக்கனால அது past perfect ஐ குறிக்கும் அப்போ நீங்க இந்த வாக்கிய வகைகளை டக்குனு அடையாளம் கண்டுக்க முடியணும் ifங்கற பாடத்தை படிக்க ஓகேவா இப்போ நம்ம ifங்கற பாடத்துக்கு போறோம் இதுல நார்மல் யூசேஜ் ஒன்று இருக்கு நான் அதை பத்தி கதைக்காம நான் முக்கியமான பாடத்துக்கு போறோம் ரைட் டைப் 1 எழுதிக்கோங்களேன் டைப் 1 ன்னு போடுங்க முதலாவது தலைப்பு டைப் 1 டைப் 1 ifங்கற பாடத்துல 3 டைப்கள் பத்தி பேசுவோம் டைப் 1 டைப் 2 டைப் 3 அப்படினு மூன்றை பத்தி பேசுவோம் இப்ப பேசுறது வந்து டைப் 1 டைப் 1ங்கிறது அர்த்தம் வந்து நடக்கக்கூடியவை எழுதிக்கோங்க நடக்கக்கூடியவை நடக்கக்கூடியவை ஓகே என்ன நடக்கக்கூடியவைனா இப்போ சொல்றோம் மழை பெய்தால் வெள்ளம் பெருகும் வெள்ளப்பெருக்கெடுக்கும் நடக்கும் தானே நடக்கக்கூடியது நான் தாமதமாகினால் அம்மா ஏசுவார் நடக்கக்கூடியது நீ ஏசினால் நான் அழுவேன் நடக்கக்கூடியது சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேனே ஓடினால் நீ விழுவாய் சிம்பிள் டைப் 1ல உள்ளது இன்னொரு நல்ல உதாரணம் சொல்றேன் இப்போ நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க இன்னொரு 2 மாசத்துல எக்ஸாம் இருக்கு ஒரு 50 டேஸ் இருக்கு உங்களுக்கு அப்போ இந்த 50 டேஸ் இருக்கும்போது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் நீங்க நல்லா படிச்சா பாஸ் ஆகலாம் நீங்க நல்லா படிச்சா பாஸ் ஆகலாம் ஆகலாமா முடியாதா சரின் சரின் ஆகலாம் ஆகலாம் இப்ப நீங்க நல்லா படிச்சா ஆகலாம் இன்னும் 50 டேஸ் இருக்குமா இன்னும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகலாம் அப்ப நான் இப்ப சொன்னேன் நீங்க நல்லா படிச்சா பாஸ் ஆகலாம் ஓகேவா நடக்கக்கூடியவை அம்மா சமைத்தால் நான் சாப்பிடுவேன் ஓகேவா அம்மாவை சமைக்க சொல்லுங்க இப்போ நான் சாப்பிடுறேன் ஓகேவா நீ சொன்னால் அவள் செய்வாள் நீ சொல்ல அவள் செய்வா பொய்யில இப்பனாலும் சொல்லிப்பாரு அவள் செய்வாள் நடக்கக்கூடியவை இல்லைங்கச்சா ஒரு உதாரணம் பார்ப்போம் பாருங்க இது ஆஃப்டர் ஏ லெவல் ஓகேவா இப்ப இல்ல கீழே அதுதான் முக்கியமா அதை போட்டு ஆஃப்டர் ஏ லெவலுக்கெல்லாம் பிறகு நடக்கிற ஒரு கதை ஒரு தொடர் கதையை பத்தி இன்னைக்கு பேசுவோம் நம்ம ஓகேவா ஒரு தொடர் கதையை பத்தி பேசுவோம் இங்க பாருங்க ஒரு கேர்ள் ஒன்று இருக்காங்க ஓகேவா ரொம்ப ஃபேஷனபிள் கேம் லைக் அ கேர்ள் ஃபேஷனபிள் கேர்ள் ஒன்று இருக்காங்க இதெல்லாம் ஏ லெவலுக்கு பிறகு ஓகேவா இப்ப இல்ல அப்போ ஒருத்தர் வர்றாரு என்னத்தோட வர்றாரு பூக்கத்தோட வர்றாரு வந்து என்ன சொல்றாரு ஹாப்பி பர்த்டே சொல்ல போறாரா இல்ல அவர் ஏதோ சொல்றாரு இவர் என்ன சொல்றாருன்னா நான் தமிழில் சொல்கிறேன் ஓகே இங்கிலீஷ்ல பிறகு எப்படி சொல்றேன்னு பார்ப்போம் நீங்க பேசுற தமிழ்ல சொன்னா நீங்க விரும்பினா நான் உங்களை கட்டிக்கிறேன் நீங்க விரும்பினால் சுத்த தமிழ்ல சொன்னா நீ என்னை விரும்பினால் நான் உன்னை மணப்பேன் நீங்க எனக்கு ஓகே சொன்னா நான் உங்களுக்கு மேரி பண்றேன் நீங்க விரும்பினா நான் உங்களை மேரி பண்ணுவேன் இப்பனாலும் ஓகே சொல்லுங்க இந்த பாருங்க நெஞ்சுக்கிட்ட தட்டி சொல்றாரு நெஞ்சுக்கிட்ட பாக்கெட்ல ரிங் வச்சிருக்காரு இப்பனாலும் கட்டிக்கிறேன் இப்பனாலும் ஓகே நடக்கக்கூடியது அவங்க ஓகே சொல்ல மட்டும்தான் இருக்குது இப்ப என்ன இன்னொரு கண்டிஷன் அவங்க விரும்பணும் விரும்பினால்
அப்ப விரும்பிட்டாங்கன்னா கல்யாணம் தான். ஓகேவா? அப்ப நீ விரும்பினால் நான் உன்னை மணப்பேன் அப்படின்னு சொல்றேன். நடக்கக்கூடியதா இல்லையா? நடக்குமா இல்லையா? ஓகே சொன்னா அவர் கட்டுவாரா இல்லையா? பாருங்க, அவர் மண்டி போட்டு ஏன்னா எப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு, அப்ப கட்டிடுவார் ஷுவரா. இப்ப நடக்கக்கூடியது. இந்த கதையின் தொடர்ச்சி எப்படி இருக்கும்னு நம்ம பிறகு பார்க்கலாம். ஓகேவா? இந்த கதையின் தொடர்ச்சி எப்படி எப்படி கடைசியில எப்படி முடிவுகள் வரப்போகுது, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்ப டைப் 1 என்னன்னு சொன்னேன், நடக்க கூடியவை. தலைப்பு போட்டிருப்பீங்க தானே, நடக்கக்கூடியவைன்னு. நடக்கக்கூடியவையா இருந்தாமா நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்க, இஃப்ங்கிறதோட பிரசன்ட் அடுத்து ஃபியூச்சர், பிரசன்ட் அடுத்து ஃபியூச்சர். இப்ப குயிக்கா நம்ம ஒருத்தர போய் பார்த்துடலாமாங்கண்ணே, அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்து வருவோம். அந்த பாருங்க, பிரசன்ட். பிரசன்ட்னா எதை சொன்னா, அந்த பேஸ் ஃபார்ம் சிங்கியூல பாவிச்சது தான் பிரசன்ட். இப்ப நான் திருப்பி திருப்பி குயிக்கா வர முடியாது. இன்னொரு 2 ஸ்லைட் போயிட்டேன்னா எனக்கு திருப்பி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்ப நீங்க மனசுல வச்சுக்கோங்க, சிம்பிள் பிரசன்ட்னா என்ன இருக்கலாம், பேஸ் ஃபார்ம் இருக்கலாம், சிங்கியூலர் இருக்கலாம். ரெண்டாவது பகுதியில் என்னன்னு சொன்னாங்க, ஃபியூச்சர். இந்த பாருங்க, வில்லோட என்ன இருக்குது, பேஸ் ஃபார்ம். சரிதானே? சிம்பிள் ஃபியூச்சர், சிம்பிள் பிரசன்ட். இப்போ சிம்பிள் பிரசன்டா இருந்தா பேஸ் ஃபார்மும் சிங்கியூலர் இருக்கும், சிம்பிள் ஃபியூச்சரா இருந்தா வில்லோட பேஸ் ஃபார்ம் இருக்கும். ஓகே தானே? அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போவோம். ரைட். அப்ப அந்த பாருங்க, இஃப் ஓட பிரசன்ட் இருக்கணும். பிரசன்ட்னா சிம்பிள் பிரசன்ட், அடுத்து ஃபியூச்சர் இருக்கணும். ஓகேவா? இஃப் ஓட பிரசன்ட் இருக்கணும், அடுத்து ஃபியூச்சர் இருக்கணும். உதாரணம் ஒன்று பார்ப்போமா? பார்ப்போம். இஃப் யூ கம், பாருங்க, கம் வந்து ரெட்ல இருக்கிறது எந்த காலத்தை காட்டுது, நிகழ்காலத்தை காட்டுது. இஃப் யூ கம், நீ வந்தால், he will go, அவன் போவான். பாருங்க, வில்லோட இருக்குது. அப்ப இதுக்கும் சரியானு பாருங்க, பொருந்தி வருதான்னு பாருங்க நீங்களே. பிரசன்ட்டுக்கு பிரசன்ட் இருக்கான்னு பாருங்க, கம். ஓகே தானே? கம். இப்ப இங்க சில வேளை ஷீ இருந்திருந்தாமா ஷீ கம்ஸ்னு வந்திருக்கணும். ஓகேவா? இஃப் ஷீ கம்ஸ்னு வந்திருக்கணும். ஓகேவா? ஓகே தானே? ஃபியூச்சர், ஹீயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வில் போட்டு வினை சொல்லட்டும். இதுட்டு அர்த்தம் என்ன, நீ வருகிறாய். அப்ப இஃப் யூ கம்னா நீ வந்தால், நீ வந்தால் he will go, அவன் போவான். இன்னொரு உதாரணம் பார்ப்போமா? பாருங்க, if I know, I know எனக்கு தெரியும். if I know எனக்கு தெரிந்தால், I can teach, என்னால் படிப்பிக்க முடியும். வில்லுக்கு பதிலா கேன் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே தானே? ரெண்டும் எதிர்காலத்தை காட்டுது. இஃப் ஐ நோ, எனக்கு தெரிந்தால் நான் படிப்பிப்பேன். சிம்பிள் ஃபியூச்சர். டைப் 1ல இருக்கு, நடக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சா நான் படிப்பேன். டைப் 1. அப்ப பாருங்க, நான் கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கேன். இந்த பின்னுக்குள்ள துண்டா முன்னுக்கு கொண்டாந்து போட்டிருக்கேன். அவ்வளவுதான் செஞ்சிருக்கேன். பாருங்களேன், வில் உள்ளது முன்னுக்கு வந்துருச்சு. we will do, நாங்கள் செய்வோம். if she tells, அவ சொன்னால் நாங்கள் செய்வோம். இங்க அந்த கமா தேவையில்லமா, அந்த கமா delete பண்ணிருங்க, அழிச்சிருங்க. we will do if she tells, அவள் சொன்னால் நாங்கள் செய்வோம். ஓகே, டைப் 1 போட்டு நடக்கக்கூடியவைன்னு போட்டு இந்த மாதிரி பெட்டிக்குள்ள இதை எழுதி, இதுகளையும் 2 ரோல் விட்டு விட்டு குயிக்கா எழுதிக்கோங்க பார்ப்போம். குயிக்கா எழுதிக்கோங்க பார்ப்போம். இது தேவைப்படும், அடுத்தடுத்து தேவைப்படும். சரியா?
ரைட். அப்ப சரிதானே, இது நடக்கக்கூடியவை. ஓகேவா? இப்போ அந்த போயிட கதைக்கு வரலாம். எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ வந்தால் அவன் போவான், எனக்கு தெரிந்தால் நான் படிப்பிப்பேன், அவள் சொன்னால் நாங்கள் செய்வோம். எல்லாம் நடக்கக்கூடியவை. இதை மறந்துடாங்க, நடக்கக்கூடியவை. நீங்க அவ சொன்னா இப்பனாலும் நாங்க செய்வோம், எனக்கு தெரிஞ்சா நான் இப்பனாலும் படிப்பிப்பேன், நீ வந்தால் இப்பனாலும் அவன் போவான். நடக்கக்கூடியவை. ஓகே. இப்போ நான் சொன்னேன் அந்த A-level ஆஃப்டர் கதை, ஏன்னா அந்த போய். இப்ப அவர் என்ன சொல்லியிருப்பார்? நான் முதல்ல தமிழ்ல சொன்னேன் தானே, நீ விரும்பினால் நான் உன்னை மணப்பேன், நீ விரும்பினால் நான் உன்னை மணப்பேன் அப்படின்னு சொன்னார். நினைவு இருக்கும் தானே உங்களுக்கு? ரைட். இப்ப இதை எப்படி சொல்லி இருப்பாருன்னு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி சொல்லி இருப்பார்? If you like, if you like, I will marry you. If you like, I will marry you. I will marry you. Very good. If you like me னு கூட போடலாம். if you like me, நீ என்ன விரும்பினால், என்ன விரும்பினால்ல கல்யாணம் கட்டுறதுக்கு, அதுதான் இந்த கதை. if you like, நீ கல்யாணம் கட்டுறதுக்கு விருப்பமா இருந்தா I will marry you. இப்பனாலும் ஓகே. இந்த பாரு இது இருக்கு, ரிங் இருக்கு பாக்கெட்ல, ஃபுல் இன்டாசிக் இருக்காரு, ஃபுல் ரெடி அவரு. அப்போ இப்பனாலும் அவர் மேரி பண்ணுவாரு. அவங்க சொல்ல இருக்க வேண்டிய ஒரே வார்த்தை கண்டிஷன் என்னது? அவங்களுடைய விருப்பம். இஃப் யூ லைக், நீ விரும்பினால். அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்துதான் இது மாறும். அவங்க விரும்புறாங்களா விரும்பலையா, விரும்புறாங்களா விரும்பலையா. ஐயோ என்ன சொல்லிட்டாங்க? நோ சொல்லிட்டாங்க. ஓகேவா? நோ சொல்லிட்டாங்க. அப்ப இப்ப இவருக்கு மேரி பண்ண முடியாது. ஏன்னா இஃப் யூ லைக் ஐ வில் மேரி யூ, நீ விரும்பினால் உன்னை மணப்பேன். இந்த நோ சொன்னதுக்கான காரணம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிறதுக்காகத்தான். ஓகே தானே? அப்ப பாருங்க இந்த வாக்கியத்துல, இஃப் யூ லைக் ஐ வில் மேரி யூ, நீ விரும்பினால் நான் உன்னை மணப்பேன். ஓகே தானே? ரைட். நெக்ஸ்ட் ஒன்னுக்கு போ. நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று இருக்கும். ஓகே. இப்ப பாருங்க, இந்த டைப் 1ல நம்ம நினைக்கிறோம். அப்ப எப்படி இந்த இடைவெளியை நிரப்புவோம்னு பாருங்க. எழுத தேவையில்லை, நீங்க என்னோட ஒன்னா இருந்தீங்கன்னா இது போலாம். எப்படி? இஃப்ல டைப் 1 சொல்லிட்டு, இது வந்து டைப் 1. ஓகேவா? அப்ப இஃப்ல டைப் 1ல முன் துண்டு எப்படி இருக்கணும், பின் துண்டு எப்படி இருக்கணும்னு இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டேன். சொல்லேன் தானே? ஏன்னா முன் துண்டு எப்படி இருக்கணும், பிரசன்ட்ல இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும், ஃபியூச்சர்ல இருக்கணும்னு சொன்னேன். திவானி சொல்ல முடியுமா ஆன்சர்? ரிஷாத், நிரோஷா இல்லையா யாரும்? ஓகே. யதுர்ஷிகா எனக்கு மாதிரி. If you study well, you will pass, sir. Okay. You will pass, sir. You will pass, Mattu, sir. நல்லா படிச்சா நீங்க பாஸ் ஆயிருவீங்க சார். ஓகே. இஃப் யூ என்ன செய்யணும்? பிரசன்ட்டா இருக்கணும். முன் துண்டு பிரசன்ட்டா இருக்கணும். அப்ப யூ என்ன ஆயிரும்? ஸ்டடி. யூ அடுத்து என்ன செய்யணும்? ஃபியூச்சர்ல இருக்கணும். என்ன வரப்போகுது? வில் பாஸ்னு வரணும். ஓகே தானே? வில் பாஸ்னு வரணும். ஓகே. அடுத்து பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. இஃப் ஷி blank ask me, I blank help her. ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். If she asks me, I can help here. Okay. If she, very good Anush. If she askங்கறதுல கவனமா இருக்கணும். எல்லாருமே பாருங்க, ஆஸ்கோட எஸ் சேர்த்திருக்கோம் நம்ம. ஏன்னா நான் சொன்னேன் தானே, ஷீயோட சிங்குலர் வெர்ப். she asksனு வந்திருக்கணும். அனோஷ் அது சரியா சொன்னாரு. if she asks me, நம்ம வேற கலர்லயே அதனால தான் போட்டேன். I yes can help, will help, வேண்டியது போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே தானே? இன்னொரு உதாரணம் இருக்கான்னு பார்ப்போம். இன்னொரு உதாரணம் இருக்கு, கொஞ்சம் மாறி வந்திருக்கு. ஏன்னா இஃப் வந்து அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் அப்படி மாறி இருக்கு. ட்ரை பண்ணுங்க. சஜூகா முடியுமா? சஜூகா
குமார். ஓகே, நம்ம ஷெரீன் கிட்ட போவோம். ஷெரீன், அப்புத்தலையில சரியான குளிரா ஷெரீன்? ஒன்னும் கேட்க மாட்டேங்குதா? இல்ல சொல்லுங்க. if I invite him he will come. ஓகே, அத நீங்க இப்படியே சொல்லலாம். நோ, நீங்க சரி, உங்களோட ஆன்சர் ரைட். ஓகேவா? ஓகே, he will come if I என்ன இருக்கணும்? invite. ஓகே, you are right. பட் மாத்தி சொல்லணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம மாத்தி மாத்தி சொல்லலாம். You will pass if you study well. I can help if she asks me. If I invite him he will come. That he will come if I. அது no problem. என்ன பிரச்சனை? கமா மட்டும் இல்லாமல் போகலாம். ஓகே தானே? வெரி வெரி குட். ரைட். சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று குயிக்கா பாருங்க பாப்போம். மனதில் பாருங்க, எழுதி அப்படி எல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. இது மனசுல பாருங்க, இது எப்படி இருக்கும். இஃப் யூ இன்வைட் என்ன இருக்கலாம்? ஒன்னே ஒண்ணு நான் கொஞ்சம் பி வெர்ப் ஒன்ல போட்டேன், she is tired, பட் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு. யோசிங்க யோசிங்க, 1 minute எடுத்து யோசிங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? ரொம்ப டைம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயமே இல்லை இது. ஓகே சார். ஓகே, இங்க மொத்தம் ஹம்சியா பேச முடியுமா? ஹம்சியா சார், எனக்கு படிக்க மட்டும்தான் சார் முடியும், பேச தெரியாது சார். அப்படியா? தர்ஷிகா, நான் ஒரு யோசிப்பேன், நான் பேசுறது விளக்கவே மாட்டேங்குது, எப்படி இவங்க படிப்பாங்க அப்படின்னு. ரைட், இட்ஸ் ஓகே. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லையானா பரவாயில்ல, டோன்ட் வரி, பி ஹாப்பி. அப்ப அனுஷ், நம்மளாவது ட்ரை பண்ணுவோம். அனுஷ், ரத்னபுரைக்கு இருந்து Okay, சொல்லுங்க sir. அனுஷ். First answer, sir, she will attend. எது 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 எது? Second answer, first if you invite the answer. If you third answer, sir. invite, okay, she will attend. If you invite, she will attend. Yadrushika. Sir, சொல்லுங்க. if she is tired, we can help her. Yeah, if she is tired, அவள் களைப்பாக இருந்தால் we can help her. ஷெரீன். If you can't I will do. ஆமா, உனக்கு முடியாட்டி நான் செய்றேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, if it rains, மழை பெய்தால் என்ன செய்வோம்? We will get wet. நம்ம நனைஞ்சிருவோம். get wetனா நனைந்து விடுவோம். அப்ப இதெல்லாம் நடக்கக்கூடிய, பாருங்க, நீங்க இன்வைட் பண்ணா வருவா, நடக்கும். if she tired, அவ களைப்பா இருந்தா நம்ம உதவி செய்ய முடியும், நடக்கும். if you can't, உனக்கு முடியாதுன்னா I will do, நான் செய்றேன். if it rains, மழை பெய்தால் we will get wet. ஓகே தானே? ஓகே, நெக்ஸ்ட் மூவ். டைப் 2 தலை போட்டுக்கோங்க. டைப் 2. டைப் 2. டைப் 2 நடக்க முடியாதவை, இம்பாசிபிள். சொல்றேன், நடக்க முடியாதவை. ஓகே, அப்ப அந்த கதை ஒண்ணு நடந்துச்சு. என்ன செய்ய? பூக்கொத்து கொடுத்தார்.
முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏலான்னு சொல்லிட்டாங்க. பட் முடியாதுன்னு சொன்னவங்க வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் ஆகணும்னு நீங்க எதுவும் கற்பனை பண்ணிடக்கூடாது. ஓகே, அதனால முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. இது ஒரு கற்பனை கதை மட்டுமே. ஓகேவா, இதை வாழ்க்கைக்கு எடுக்கக்கூடாது. சார் சொன்ன கதையை வாழ்க்கைக்கு எடுத்துக்காங்க. நீங்க யார் கேட்டாலும் முடியாதுன்னு சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நோ ப்ராப்ளம் இன் இட். ஓகேவா, முடியாதுன்னே சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு கேர்ள்ஸ் உங்க டிமாண்டை வச்சுக்கணும். ஓகேவா, கேட்கறதுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லணும். நானோஷ் அப்படிதான். நானோஷ் ஓகே. அப்போ இல்ல, நான் எப்பயும் நான் சொல்ற அட்வைஸ், நான் செமினார்ஸ்க்கு போனா சொல்லியிருக்கேன், நிறைய சொல்ற ஒரு அட்வைஸ் ஒன்னு பாய்ஸ் இப்படி இருக்கணும். என்னைக்காவது கேர்ள்ஸ் நமக்கிட்ட இது ஓப்பனா பேசலாம், நீங்க யாரும் சின்ன பிள்ளைகள் இல்லை. ஓகே, ஸோ ஐ ஆம் ஸ்பீக்கிங் ஓப்பன்லி. ஓகேவா, பாய்ஸ் எப்பயும் இருக்கணும், கேர்ள்ஸ் நமக்கிட்ட கேட்கணும். ஓகே, நான் உங்களை விரும்புறேன், நீங்க என்ன விரும்புறீங்களான்னு கேட்கறதுக்கு நம்ம நடந்துக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய திறமைகளையும் நம்மளுடைய பர்சனாலிட்டியையும் நம்ம வளர்த்துக்கணும். ஓகேவா, அப்படி இருக்கணும். அதே மாதிரி கேர்ள்ஸ் என்ன செய்யணும், லேஸ்ல ஓகே சொல்லக்கூடாது. என்னுடைய தீர்வு அதுதான், லேஸ்ல ஓகே சொல்லக்கூடாது. என்னைக்கு நீங்க ஓகே சொல்றீங்களோ அன்னைக்கு உங்களோட டிமாண்ட், உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய பெருமதி, உங்களுடைய சகலதும் யூ வில் லாஸ். என்னைக்கு நீங்க ஓகேன்னு ஒருத்தருக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு உங்களுடைய பெருமதி குறைந்து விடும். அதுக்கு பிறகு உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, பெருமதி எல்லாம் எல்லாம் பெரும். என்னைக்கு இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அது வரைக்கும் தான் உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்கும். உங்களுடைய வேல்யூ ஒன்று இருக்கு, அந்த வேல்யூவை கேர்ள்ஸ் காப்பாத்திக்கணும் எப்பவுமே. கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, பாய்ஸும் தான். ஸோ மை தியரி இஸ் தட். ஓகே, ஸோ டைம் இஸ் தேர், புரிந்து கொள்வதற்கான காலம் வரும். ஓகே, ஆனா இந்த நான் சொல்ற கதையை உங்களுடைய லைஃபுக்கு எடுக்க வேணாம், இது ஒரு ஜஸ்ட் அ ஸ்டோரி. ஓகே, அப்போ ஒரு பாய் போய் கேட்டாரு, அப்போ கேர்ள் என்ன சொல்லிருச்சு, முடியாதுன்னு சொல்லிருச்சு. அந்த கேர்ள் இப்போ இருக்கும் நிலை, அந்த கேர்ள் அந்த முடியாத ஹெட்செட்லாம் அடிச்சுக்கிட்டு ஃபுல் ஃபேஷனபிளா இருந்த கேர்ள் இப்போ இருக்கிற நிலை. இங்கே ஹெல்ப் மீன் போட் போட்டு அந்த கேர்ள் உட்கார்ந்து இருக்கல. பட் இதுல நான் சொல்ல வந்த ஒரு சிம்பிள் ஒண்ணு, அவள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாள், அவள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாள். ட்ரௌசர்ஸ் எல்லாம் பிஞ்சி, இல்ல சார் அது பிஞ்சி இல்ல சார், ஃபேஷன் சார் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஓகே, டிஷர்ட் எல்லாம் பிஞ்சி, முகத்துல காயம். சோ அவ ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாள். அதே கேர்ள் தான். ஓகேவா, அப்பதான் கதை சரியா இருக்கும். அதே கேர்ள் தான். சோ சில வருடங்கள் கழித்து நடக்கிற சீன் தானே இது. அப்போ அந்த பூக்கத்தோட போனவர் இருக்கிறார். ஓகேவா, தெரியுதா? ஷெரீனுக்கு தெரியுதா? ஹலோ, ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே, அப்போ இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இது சும்மா நான் போட்ட படங்கள் இல்ல, இந்த படங்கள் ஊடாக ஒரு கதையை சொல்ல வரேன். ஓகே, சொல்லுங்க. வாரக்கிழமை எஸ்ஏ செய்யலாமா சார்? பாப்போம், வாரக்கிழமை என்ன செய்யறேன், நான் இன்னும் முடிவு எடுக்கல. ஓகே, வில் சி எப்படி நம்ம டைம் எப்படி பெர்மிட் பண்ணு பாட்டு கட்டாயம் செய்வோம். ஏதாவது ஓகே சார். இல்ல, என்னுடைய முதல் டார்கெட் இந்த ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு பேப்பர்ஸ் பேசணும். முக்கியமான கஷ்டமான கேள்விகளுக்கு கொஞ்சம் எப்படி பதில் கொடுக்கணும். ஓகே சார், பேப்பர் ரோலிங் செய்வோம். ஓகே 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 ஷூர். ஓகே, அப்ப நான் அதுக்கான பேப்பர்ஸ்க்கெல்லாம் இந்த வீக்ல பிடிஎஃப் மாதிரி போடுவேன். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து செய்யறதோ ஏதோ யுவர் பிளஷர். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அப்போ இப்போ அந்த கேர்ள் இருக்காங்க, இந்த பாய் வர்றாரு. இந்த பாயோட முகத்துல பாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் இந்த கேர்ள்கிட்ட போயிட்டு விரும்பி மேரி பண்ண கேட்டு அவங்க ஏலாதுன்னு சொன்னது பிறகும் இந்த கேர்ள் ரொம்ப கவலையில இருக்காங்க, ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இந்த கேர்ள் உங்களுக்கு தெரியுது, ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அப்ப அப்படி ஒரு கேர்ளை சில வருடங்களுக்கு பிறகு சந்திக்கும் போது இவர் என்னைக்கோ ஒரு நாள் கேட்டு அப்படி மேரி பண்ணவெல்லாம் கேட்டு இருந்த ஒருத்தர் மீண்டும் சந்திக்கும் போது அவள் ரொம்ப கவலையில் இருக்கிறாள் அப்படி அவளை கண்ட பிறகும் இவருடைய முகத்தில் அந்த கவலை இருக்கிறதா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. இல்ல இல்லன்னு சொன்னாலே எவ்வளவு வலி இருக்கு. இல்லன்னு சொன்னாலே ரொம்ப ஓகே, பாப்பா என்ன கதைன்னு. அப்போ இவரோட மனதில் அந்த கவலை இல்லை, அதுதான் டைப் 2. ஃபிக்ஸ் இட். ஓகேவா? டைப் 2 என்பது நடக்க முடியாதது, நடக்கலன்னு பெரிய கவலையும் இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மழை வந்தா நான் குளிப்பேன், மழை வந்தா குளிப்பேன், இப்பனாலும் மழை வரட்டும் நான் குளிப்பேன். ஓகேவா? இன்னொருத்தர் சொல்றேன், நான் மழை வந்திருந்தா குளிச்சிருப்பேன், மழை வரல நான் குளிக்கல, நோ ப்ராப்ளம். குளிக்காததை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அம்மா சமைச்சா நான் சாப்பிடுவேன், டைப் 1. அம்மா சமைச்சால்
நான் சாப்பிடுவேன். இப்ப என்ன சொல்றாரு, அம்மா சமைச்சிருந்தா நான் சாப்பிட்டு இருப்பேன், அம்மா சமைக்கல நான் சாப்பிடல, நத்திங், ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேவா? டைம் இருந்தா நான் படிப்பேன், டைம் இருந்தா நான் படிப்பேன், நடக்கக்கூடியவை. இன்னொருத்தர் சொல்றாரு, டைம் இருந்திருந்தா நான் படிச்சிருப்பேன், நான் படிக்கல. ஏன் படிக்கல? டைம் இருக்குல்ல. படிக்கிறத பத்தி கவலைப்படுறாரா? இல்லை. சோ இது நடக்கலேன்னு கவலை டைப் 2வில் இல்லை. அப்ப இவர் என்ன சொல்லுவார்? இவர் சொல்லுவார், நீ விரும்பி இருந்தா நான் உன்னை கட்டியிருப்பேன், நீ விரும்பி இருந்தா உன்னை கட்டியிருப்பேன், நீ விரும்பல கட்டல, ஒன்னும் செய்ய வழி இல்லை. இப்ப நான் ஓகேவா? அதுல அவரோட முகத்தில் இந்த கவலை, என்றோ ஒரு நாள் தான் காதலித்தவளை மீண்டும் அவள் கஷ்டத்தில் இருக்கும் போது காணும் போது வரும் வழி இவன் முகத்தில் இல்லை. இதுதான் டைப் 2ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீ விரும்பி இருந்தா நான் கட்டியிருப்பேன், நீ விரும்பல நான் கட்டல, இப்ப முடிஞ்சு, ஒன்னும் செய்ய முடியல. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா துர்ஷிகா, இதனாலதான் அவர் சொல்றார். இவர் தனியா இருந்திருந்தா அப்படி சொல்லியிருப்பாரான்னு தெரியல. பட் இப்படி இருக்கனால அவர் ஃபீல் இல்லை, நீ விரும்பி இருந்தா நான் கட்டியிருப்பேன், விரும்பல கட்டல, முடிஞ்சு, இப்ப நான் வேற லைஃப் போய்கிட்டு இருக்கு, ஓகே பாய் அப்படின்னு போறார். சோ இதுதான் டைப் 2. ஓகேவா? நடக்க முடியாதது, பட் நடக்கணுங்கிற எந்த யோசனையோ சிந்தனையோ கவலையோ ஆசையோ இல்லை. ஓகே, டைப் 2ல என்ன யூஸ் பண்றோம்னு பாப்போம். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, நம்ம ஸ்டார்ட்ல கொஞ்சம் போயிடலாம். டைப் 2ல என்ன யூஸ் பண்றோம்னு பாப்போம், இன்னும் ஒரு செஷன் செய்வோம். டைப் 2ல என்ன யூஸ் பண்றோம்? இஃபோட பாஸ்ட் ஃபியூச்சர் கண்டிஷன் எழுதிக்கோங்க. பாஸ்ட் ஃபியூச்சர் கண்டிஷன். ஓகேவா? அந்த முதல்ல நான் எழுதின வாக்கியங்களை தான் மாத்த போறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல சொன்ன இஃப் யூ கம் ஹி வில் கோ, நினைவு இருக்கும் தானே? அடுத்து ஃபியூச்சர் கண்டிஷனல்னா என்னன்னு சொல்றேன். ஃபியூச்சர் கண்டிஷனல்னு சொல்லுவது வில் என்ற சொல்லுக்கு பதிலாக வுட் என்ற சொல்லை போடுவது. வில் என்ற சொல்லுக்கு பதிலாக வுட் என்ற சொல்லை போடுவது ஃபியூச்சர் கண்டிஷனல் ஆகும். ஓகேவா? அப்ப யூ கம் ஹி வில் கோங்கிறது எப்படி மாறி இருக்கும்னு பார்ப்போம். என்ன பாருங்க, இஃப் யூ கேம் ஹி வுட் கோ, இஃப் யூ கேம் ஹி வுட் கோ. வுட் என்றால் என்ன? வில்லுக்கு பதிலா வுட் போட்டிருக்கோம் அந்த முதல்ல இருந்த வாக்கியத்துக்கு. இப்ப அடுத்த வாக்கியத்தை மாத்துங்க பார்ப்போம். கென்னா இருந்தா குட்டா மாறணும். இஃப் ஐ நோ ஐ வில் டீச் அப்படின்னு இருந்துச்சு தானே ஒண்ணு, ஐ கேன் டீச். இப்ப அதை எப்படி மாத்த போறோம்? ட்ரை பண்ணுங்க. இஃப் ஐ நோ என்ன மாறும்? நியூவாக மாறி கேன்னுக்கு பதிலாக என்ன போடுறோம்? குட் போட்டிருக்கோம். அடுத்தது எனக்கு நினைவு இருக்க மாதிரி, மழை பெய்தா இல்ல அவள் சொன்னால் நாங்கள் செய்வோம், அதுதான் போல. அப்ப அதை மாத்துனா ஷெரின்னு சொன்ன வாக்கியம் ஏதோ தெரியல, பார்ப்போம். அந்த பாருங்க, வில்லுக்கு பதிலா என்ன போட்டிருக்கோம்? உட் போட்டு ஷீ டெல்ஸ்க்கு பதிலா என்ன ஆயிடுச்சு? டோல்ட் ஆயிடுச்சு. இப்ப விளங்குதா? டைப் 2ல வந்து முதல் பகுதி வந்து பாஸ்ட்ல இருக்கணும், இரண்டாம் பகுதி ஃபியூச்சர் கண்டிஷனல் இருக்கணும். ஃபியூச்சர் கண்டிஷனல் என்பவை வில் என்பதற்கு உட்போட்ட பகுதி. ஓகேவா? எழுதிக்கோங்க. இப்ப டைப் 2 நடக்க முடியாதவை, நடக்கவில்லை என்று கவலையும் இல்லை என்று போட்டு இதை எழுதிக்கோங்க. අම්මේ මම පන්තියේ ඉන්නේ මොකක්ද අදිසියක්ද? කියන්නකෝ බලන්න ටක් ගාලා. 10 වසර හෙට තියෙන්නේ. කමන්නේ මට නම් එහෙම ගැටලුවක් නැහැ. කමන්නේ අනිත් පැත්ත ඉගෙන ගත්තා. ටියුට් එක කොහොමද යාත? ටියුට් එක නම් මේ දවස්වල නෑ ටියුට් එක නම් මේ දවස් මේ හෙටට එච්චර ප්‍රශ්නයක් වෙන එකක් නැහැ. ටියුට් එකේ පේපර්ස් සාකච්ඡා කරනකොට තමයි ගැටලුවක් වෙන්නේ. හරි අම්මේ හරි අර නම්බර් එක දීලා මට මැසේජ් එකක් දාන්න කියනවා. හරි අම්මේ හරි අම්මේ හරි අම්මේ හරි තියන්න මුසන හරි.
ரைட்டா? ஓகேவா? இன்னும் 2 minutes இருக்கு. நம்ம ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். அந்த கதையை பார்த்துடலாம். இப்போ மிச்ச கதைக்கு பிறகு போகலாம். ஓகே, அப்ப பாருங்க, அந்த ஹெல்ப்ல இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அவர் வர்றாரு. இப்ப அவர் என்ன சொல்லியிருப்பார்? முதல்ல சொன்னது இஃப் யூ லைக் ஐ வில் மேரி யூ. இப்ப எப்படி மாத்தலாம்னு நீங்க தான் சொல்லணும். எப்படி மாத்தலாம்? லைக் என்ன ஆயிடுச்சும், லைக் டாகி வில்லுக்கு பதிலா வுட் போட்டு மேரி யூ, ஐ வுட் மேரி யூ அப்படின்னு மாறும். நீ விரும்பி இருந்தால் நான் உன்னை கட்டி இருப்பேன், கட்டாத காரணம் இருக்கிறது. ஓகேவா? கட்டாததுக்கு காரணம் இருக்கிறது. ஓகே, சோ மிகுதியை இன்னும் 5 நிமிடத்தில் மீண்டும் தொடர்வோம். ஓகேவா? ஓகேவா? இன்னும் 5 minutesல வாங்க, லாஸ்ட் செஷன் அதை முடிச்சிடலாம். ஓகே தானே? அப்ப இஃப் கண்டிஷன் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே.